வணக்கம். நம்ம மலேசியாவோட குப்பையில பில்லியன் கணக்கான ரிங்கிட் மதிப்புள்ள ஒரு பசுமை தங்கம் புதைஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. இன்னைக்கு நாம அந்த தங்கத்தை எப்படி வெட்டி எடுக்க போறோம்னு சொல்ற ஒரு சூப்பரான முதலீட்டு திட்டத்தை தான் பார்க்க போறோம். இது நம்ம நாட்டோட மறுசுழற்சி துறையே மொத்தமா மாத்தக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு. வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு விரிவா பார்க்கலாம். சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க வீட்ல மூலையில தூசி படிஞ்சு கிடக்குற அந்த பழைய போன் நம்ம நாட்டோட பசுமை புரட்சிக்கு ஒரு உந்து சக்தியா மாற முடியும்னா எப்படி இருக்கும்? இது வெறும் கற்பனை இல்லைங்க. சொல்லப்போனா இது ஒரு மிகப்பெரிய பொருளாதார வாய்ப்போட ஆரம்ப புள்ளி. சரி, இந்த முழு திட்டத்தையும் புரிஞ்சுக்க நாம ஒரு 6 முக்கியமான விஷயங்களை ஒன்னொன்னா பார்க்க போறோம். முதல்ல இந்த திட்டத்துக்கு பின்னாடி யார் இருக்கான்னு பாப்போம். அப்புறம் இந்த மார்க்கெட் எவ்ளோ பெருசு, குறிப்பா எந்த துறைகள்ல கவனம் செலுத்த போறாங்கன்னு பாப்போம். அதுக்கப்புறம் கணக்கு வழக்குகளை பார்த்துட்டு இதுக்கு என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ண போறாங்கன்னு, கடைசியா இதுல முதலீடு செஞ்சா நமக்கு என்ன கிடைக்கும்னு எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலாம். ஓகே, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். இந்த முழு திட்டத்தோட அடிநாதமே ஒரு சிறப்பான பசுமை கூட்டாண்மை தான். இதுல 2 முக்கியமான பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ஒன்னு மலேசியா மறுசுழற்சியாளர் சங்கம், அதாவது MRA. இன்னொன்னு கோப்பராசி மலேசியா. இந்த கூட்டணியில என்ன ஒரு ஸ்பெஷல்னா 2 பேரோட பலமும் ஒன்னு சேருது. ஒரு பக்கம் MRA கிட்ட மறுசுழற்சி துறைய பத்தின முழு அனுபவமும் அறிவும் இருக்கு. இன்னொரு பக்கம் கோப்ராசி கிட்ட மக்களோட முதலீட்டை ஒன்னு திரட்டுற சக்தி இருக்கு. சோ அறிவும் பணமும் ஒன்னா சேரும்போது அது ஒரு சம பவர்ஃபுல் காம்பினேஷனை உருவாக்குது இல்லையா? அப்போ இந்த கூட்டாண்மைக்குன்னு ஒரு 4 முக்கியமான நோக்கங்கள் இருக்கு. 1, இந்த மாதிரி பசுமை திட்டங்களுக்கு தேவையான பணத்தை திரட்டணும். 2, இந்த வளர்ச்சியோட பலன் ஒரு சிலருக்கு மட்டும் போகாம எல்லாருக்கும் அதுல பங்கு கிடைக்கிற மாதிரி செய்யணும். 3, நம்ம நாட்டோட ESG கொள்கைகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த திட்டம் இருக்கணும். கடைசியா ரொம்ப முக்கியமா இதுல முதலீடு செய்யற கூட்டுறவு உறுப்பினர்களுக்கு ஒரு நல்ல நிலையான வருமானம் கிடைக்கணும். சரி, இப்ப வாங்க விஷயத்துக்கு வருவோம். இந்த துறை உண்மையிலேயே எவ்வளவு பெரியது, நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த வாய்ப்பு எந்த அளவுக்கு பிரம்மாண்டமானது? இப்ப நான் காட்ட போற நம்பரை பார்க்க ரெடியா இருங்க. இதோ பாருங்க, 34.8 பில்லியன் ரிங்கிட். ஆமாங்க, 34.8 பில்லியன். இதுதான் 2026ல மட்டும் மலேசியாவோட மறுசுழற்சி துறையிலிருந்து கிடைக்க போற வருமானம்னு கணிக்கிறாங்க. இது சும்மா ஒரு நம்பர் இல்லங்க, இது ஒரு மிகப்பெரிய பொருளாதார சக்தி. இன்னும் நாம சரியா பயன்படுத்தாம வச்சிருக்கிற ஒரு புதையல். சரி, இந்த 34.8 பில்லியன் எப்படி வருது? இந்த டேபிள பாத்தீங்கன்னா புரியும். ஸ்டீல், அலுமினியம் மாதிரியான விஷயங்கள்ல இருந்து பெரிய பங்கு வருது. ஆனா இதுல நாம கவனிக்க வேண்டிய அசல் விஷயம் என்னன்னா, கடைசியா இருக்கிற இந்த 2 தான். மின்கழிவுகள், அதாவது வேஸ்ட், அப்புறம் பேட்டரிகள். ரெண்டுமே தலா 2.5 பில்லியன் ரிங்கிட். சொல்லப்போனா இதுங்க தான் இன்னைக்கு சின்ன விதையா இருந்தாலும் நாளைக்கு பெரிய மரமா வளரப்போகுது. இதுதான் நம்ம எதிர்கால வளர்ச்சி. சரி, அப்போ MRA குறி வைக்கிற அந்த எதிர்கால வளர்ச்சி இன்ஜின்களை பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். அதுதான் இந்த வேஸ்ட் மற்றும் பேட்டரிகள். இந்த 2 வாய்ப்புகளையும் கொஞ்சம் பாருங்க. ஒன்னு, வேஸ்ட். நாம் அதிகமா எலக்ட்ரானிக் பொருட்களை பயன்படுத்துறதால இது மலை மாதிரி குவியுது. இதுக்குள்ள தங்கம், வெள்ளி மாதிரி மதிப்புமிக்க உலோகங்கள் இருக்கு. இன்னொன்னு பேட்டரிகள். இது எதிர்கால வாகன உலகத்தோட இதயம். பாருங்க, 2ம் வேற வேற பிரச்சனை மாதிரி தெரிஞ்சாலும் 2க்குமே தீர்வு ஒண்ணுதான். அதுவும் 2.5 பில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள ஒரு மறுசுழற்சி வாய்ப்பு. எந்த ஒரு பிளானும் பேப்பர்ல பார்க்க சூப்பரா தாங்க இருக்கும். ஆனா கணக்கு வழக்கு என்ன சொல்லுது? இப்ப நாம இந்த வேஸ்ட் வசதிக்கான நிதி நிலவரத்தை அலசி இது உண்மையிலேயே லாபகரமான முதலீடா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எந்த ஒரு முதலீட்டுக்கும் நம்பர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். கணக்கு ரொம்ப சிம்பிள். ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 50 மில்லியன் ரிங்கிட் தேவைப்படும். அதுல 35 மில்லியன் ரிங்கிட் பிளான்ட், மெஷினரி வாங்குறதுக்கு, அதாவது கேபெக்ஸ் செலவுகளுக்கு போயிடும். மீதி பணம் தினசரி செயல்பாட்டு செலவுகளுக்கு, அதாவது ஓபெக்ஸ்க்கு போகும். சரி, காசு போட்டாச்சு, வருமானம் எங்கிருந்து வரும்? நாம பிரிச்செடுக்கிற தங்கம், வெள்ளி மாதிரியான உலோகங்கள்ல இருந்தும் சரி செஞ்சு விற்கிற எலக்ட்ரானிக் பொருட்கள்ல இருந்தும் வரும். இந்த சார்ட் ஒரு ஆச்சரியமான கதையே சொல்லுதுங்க. பாருங்க, முதல் வருஷம், அதாவது 2026ல பிளான்ட் எல்லாம் செட் பண்ற செலவுனால ஒரு 23 மில்லியன் நஷ்டம் வருது. இது எதிர்பார்க்கறது தான். ஆனா அதுக்கு அடுத்த வருஷமே நடக்கிற மேஜிக்க பாருங்க. 2027ல நஷ்டத்திலிருந்து நேர 26 மில்லியன் லாபத்துக்கு எகிரிடுது. இதுதான் இந்த திட்டத்தோட அசுர வளர்ச்சி. இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்டே இதுதாங்க. போட்ட முதலீடு வெறும் 2வது வருஷத்திலேயே பிரேக் ஈவன் ஆகி லாபம் கொடுக்க ஆரம்பிச்சிடுது. இதுவே இந்த திட்டம் எவ்வளவு உறுதியானது, நம்பகமானதுன்னு காட்டுது இல்லையா?
சரி, ஆனா எப்படி இவ்ளோ சீக்கிரமா இந்த வளர்ச்சி சாத்தியமாகுது? அதுக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் வெப்பன் இருக்கு. அதுதான் அடுத்த தலைமுறை தொழில்நுட்பம். இந்த டெக்னாலஜி தான் எம்ஆர்ஏவை மத்தவங்கள விட ஒரு படி மேல கொண்டு போக போகுது. இந்த டேபிள் தான் இந்த மொத்த பிளானோட கேம் சேஞ்சர். இவேஸ்ட்ல ஏஐ அர்பன் மைனிங்னு ஒரு டெக்னாலஜி, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு குப்பையில இருந்து உலோகங்களை ரொம்ப துல்லியமா பிரிச்செடுக்கிறது. இதனால மட்டுமே வருமானம் 35% அதிகமாகுது. அதே மாதிரி ஈவி பேட்டரிகள்ல டைரக்ட் கேத்தோட் ரீசைக்ளிங்னு ஒரு புதுமுறை. இதுல பேட்டரிய உருக்காமலேயே மதிப்புள்ள பொருட்களை பிரிக்கிறதால வருமானத்தை 40% வரைக்கும் உயர்த்த முடியுது. இதுதான் டெக்னாலஜியோட பவர். இந்த ரிப்போர்ட்லயே இத ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க. அடுத்த கட்ட கேத்தோட் மறுசுழற்சிங்கிறது வெறும் டெக்னாலஜி மட்டுமல்ல, அது 40% வருமான உயர்வு. இந்த உருவரியே போதும் டெக்னாலஜி எப்படி நேரடியா லாபத்தை அதிகரிக்குதுன்னு புரிஞ்சுக்க. சரி, எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்ப இந்த கதையோட கிளைமேக்ஸ்க்கு, அதாவது ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம். இவ்ளோ பெரிய திட்டம், இவ்ளோ சூப்பரான டெக்னாலஜி எல்லாம் சரி, ஆனா இதுல முதலீடு செய்யற கோஆபரேட்டிவ் உறுப்பினர்களுக்கு கடைசில என்னதான் கிடைக்கும்? முதலீட்டாளர்களுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு பார்க்கலாமா? இங்க 3 லெவல்ஸ் இருக்கு. பேசிக்கான கோல்டு லெவல்லையே வருஷத்துக்கு 15% ரிட்டர்ன் கிடைக்குது. இதுவே மத்த பல முதலீடுகளை விட அதிகம். அதுவே டாப் லெவலான பிளாட்டினம்ல வருஷத்துக்கு 27% வரைக்கும் வருமானம் பார்க்க வாய்ப்பு இருக்கு. யோசிச்சு பாருங்க, இது வெறும் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல, நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு உதவிட்டு அது மூலமா ஒரு அட்டகாசமான ரிட்டர்னே எடுக்கிறோம். ஆக இப்போ எல்லா கணக்குகளும் உங்க முன்னாடி இருக்கு. ஒரு பக்கம் நம்ம நாட்டோட பசுமையான எதிர்காலத்துக்கு உதவுற ஒரு பெருமை, இன்னொரு பக்கம் வருஷத்துக்கு 27% வரை கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான லாபம். ரெண்டுமே ஒரே முதலீட்ல. இப்போ நீங்க தான் முதலீட்டாளர். சொல்லுங்க, இந்த பசுமை தங்கத்துல நீங்க முதலீடு செய்வீங்களா?